அமராவதிய சிம்மகுப்தன்கிற மன்னன் ஆண்டு வந்தா. அவன் இளம் வயதினன். மானகிரியுடைய மன்னன் அமராவதியுடைய கடும் விரோதி. சிம்மகுப்தனுடைய தந்தை உயிரோடு இருந்தப்ப பெட்டி பாம்பா அடங்கி கிடந்தா. ஆனா சிம்மகுப்தன் சிம்மாசனத்துல ஏறியதுமே மானகிரி மன்னன் அமராவதி மேல படையெடுத்து வந்தா. ஆனாலும் அவன் தோற்று ஓடி போக வேண்டியதா ஆயிடுச்சு. ஒரு 2 வருடங்களுக்கு அப்புறமா மானகிரி மன்னன் தன்னுடைய மகளான மஞ்சுளாவுக்கு சுயம்பரம் நடத்த ஏற்பாடு செஞ்சான். அவன் எல்லா அரசர்களையுமே அழைச்சான். ஆனால் சிம்மகுப்தனை மட்டும் அழைக்கல. இது தன்னை அவமானப்படுத்தியதாகும்னு நினச்சி சிம்மகுப்தன் தன்னுடைய மந்திரி கூட இதை பற்றி ஆலோசனை நடத்தினான். மந்திரி சிம்மகுப்தன் கிட்ட, மானகிரி மன்னன் நம்முடைய எதிரி, அவன் நம்ம அழைப்பான்னு நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம்? அப்படியே அவன் நமக்கு அழைப்பு அனுப்பினாலும் நம்ம போகக்கூடாது. ஏன்னா எதிரியை நம்பவே முடியாது. அதனால் அவன் நமக்கு அழைப்பு அனுப்பவில்லையேன்னு கொஞ்சமும் கவலைப்பட வேண்டாம். அவன் அனுப்பாமல் போனதே ரொம்பவும் நல்லதாக போச்சு. நீங்கள் அங்கே போக வேண்டியதே இல்லைன்னு சொன்னான். ஆனால் சிம்மகுப்தனும் அதை கேட்காம மற்ற அரசர்கள் செஞ்சது மாதிரியே தன்னுடைய உருவப்படத்தை முதல்ல மானகிரி மன்னன் கிட்ட அனுப்புனான். மானகிரி மன்னனும் அந்த படத்தை கொண்டு வந்த ஆட்கள் பார்க்குற மாதிரி தரையில் அந்த படத்தை விட்டெறிந்து தன்னுடைய செருப்பை கழற்றி அதை அடித்து பாழாக்கி அதை எடுத்து வந்தவர்கள்கிட்டவே கொடுத்து, இதை கொண்டு போய் உங்கள் அரசர்கிட்ட கொடுங்கன்னு சொன்னான். படம் திரும்பி வந்த அலங்கோலத்தை பார்த்து சிம்மகுப்தன் கோபம் கொண்டு மானகிரி மீது படையெடுத்து போனான். இது கேட்டதுமே மானகிரி மன்னன் சிம்மகுப்தனுடைய தலையை வெட்டி கொண்டு வருபவனுக்கு தன்னுடைய மகளை கல்யாணம் செய்து வைப்பதா அறிவித்தான். இதை கேட்டுட்டு பல அரசகுமாரர்கள் ஒன்று சேர்ந்து அமராவதி மேலே படையெடுத்து போய் கோட்டையை முற்றுகையிட்டாங்க. அப்போதுதான் சிம்மகுப்தனுடைய தம்பியான இந்திரகுப்தன் தன்னுடைய படிப்பை முடிச்சுட்டு அமராவதிக்கு வந்திருந்தான். அண்ணனும் தம்பியும் அமராவதி கோட்டை மதில் மீது ஏறி நாலா பக்கத்திலும் பல அரசர்களுடைய படைகள் முற்றுகையிட்டு நிற்பதை பார்த்தாங்க. அப்போ இந்திரகுப்தன் சட்டுன்னு தன்னுடைய வாளை உருவி தன் அண்ணனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு தலையற்ற முண்டத்தை கோட்டைக்கு வெளியே வீசி எறிஞ்சா. சிம்மகுப்தனோட தலையில்லாத உடலை கண்ட அரசகுமாரர்களும் அரசர்களும் தமக்கு முன்னாடியே யாரோ சிம்மகுப்தனுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு நினச்சி தம்முடைய நாடுகளுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஏன்னா அந்த உடலை எடுத்துட்டு போவதால் அவங்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை. சிம்மகுப்தனுடைய தலையை வெட்டி கொண்டு வருபவனுக்குத்தானே மானகிரி மன்னன் தன்னுடைய மகளை கொடுப்பதா சொல்லியிருந்தான். இந்திரகுப்தன் தன் அண்ணனுடைய தலையை எடுத்து போய் மானகிரி மன்னன் கிட்ட கொடுத்தா. அதை பார்த்த மானகிரி மன்னன் தன்னுடைய வாக்கை நிறைவேற்றுவதற்காக இந்திரகுப்தனுக்கு மஞ்சுளாவை மனம் செய்து வைத்தான். இந்திரகுப்தன் மானகிரி மன்னனுடைய மாப்பிள்ளையாகி அவனுடைய நண்பனாகவும் ஆகிட்டான். மானகிரி மன்னன் அமராவதியுடைய பகைவனா இப்போ இல்லாது போயிட்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னனே, இந்திரகுப்தன் தன்னுடைய அண்ணனை கொன்றது சரியா? அவனது நோக்கம் மஞ்சுளாவை மணந்து அமராவதியின் மன்னனாவது என்பதா? தன்னுடைய பகைவன் என அறிந்தும் மானகிரி மன்னன் தன்னுடைய மகளை ஏன் இந்திரகுப்தனுக்கு மணமுடித்து வைத்தான்? இந்த கேள்விகளுக்கு சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்குநூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, சிம்மகுப்தன் கண்மூடித்தனமாக மானகிரி மீது படையெடுக்க போய் ஆபத்தை வரவழைத்து கொண்டான். அவன் தன்னுடைய மந்திரி கூறியபடி பேசாமல் இருந்திருக்க வேண்டும். பல அரசகுமாரர்கள் ஒன்றாக வந்தபோது சிம்மகுப்தன் திகைத்து போனான். அவர்கள் நிச்சயமாக சிம்மகுப்தனை கொன்று விடுவார்கள். இதனை அறிந்த இந்திரகுப்தன் மற்றவர்கள் சிம்மகுப்தனை கொல்வதை விட தானே அவனை கொன்றால் பல பிரச்சனை சுலபமாக தீர்ந்துவிடும் என்று நினைத்தான். அதனால் மானகிரி மன்னனை தன்னுடைய நண்பனாக்கிக் கொள்வது என்று எண்ணியே தன்னுடைய அண்ணனை கொன்றான். மானகிரி மன்னனும் தான் தோற்ற போதிலும் அமராவதி மன்னனை தன்னுடைய மாப்பிள்ளையாக அடைவதில் மகிழ்ச்சி அடைந்தான். தான் கூறியபடியே சிம்மகுப்தனுடைய தலையை கொண்டு வந்த இந்திரகுப்தனுக்கு தன்னுடைய மகளை மனம் செய்து வைத்தான். மற்ற அரசகுமாரர்களும் மானகிரி மன்னனின் இந்த முடிவினால் திருப்தியே அடைந்தார்கள்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்தில் ஏறி அதில் தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.